ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான சாப்டர்ஸ் பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக்ஸ். அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆன்டிபயோட்டிக்ஸ் பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக்ஸ். எல்லாருக்கும் தெரியும் பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக், பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஏன் அப்படின்னா பெனிசிலின்ல பேசிக் ஸ்ட்ரக்சர், ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி, ஒரு பேசிக் நியூக்ளியஸ் என்ன இருக்கு அப்படின்னா இந்த பீட்டா லாக்டம் ரிங் இருக்கு. அதனால இது வந்து பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். பீட்டா லாக்டம்ல ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் என்ன அப்படின்னா இந்த பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக்ஸ். இந்த ட்ரக் என்னென்ன, இந்த பெனிசிலின்ல வந்து என்னென்ன ட்ரக்ஸ் இருக்கு, அப்புறம் அதனுடைய இண்டிவிஜுவல் ட்ரக்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ் ரிகார்டிங் டு கெமிஸ்ட்ரி அதை வந்து பார்த்துட்டு போயிடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பெனிசிலின் அப்படிங்கிறது பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ அது ஃபர்ஸ்ட் நம்ம பீட்டா லாக்டம் ஸ்ட்ரக்சர் பத்தி பார்க்கலாம். இந்த பீட்டா லாக்டம் பாருங்க, இட்ஸ் 4 மெம்பர்ட் ரிங். கார்போனைல் இருக்கு, 2 ஹைட்ரோ கார்பன் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு நைட்ரஜன் இருக்கு, ஒரு சைக்ளிக் ஃபார்ம்ல இருக்கு. இதை நம்ம என்ன சொல்லுவோம், சைக்ளிக் அமைடு. 4 மெம்பர்ட் ரிங் சைக்ளிக் அமைடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் கார்போனைலுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆல்பா கார்பன் அப்படின்னு சொல்லுவோம், செகண்ட் வந்து பீட்டா கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செகண்ட் பீட்டா கார்பன் கூட இந்த நைட்ரஜன்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கிறதுனால இதுக்கு வந்து பீட்டா லாக்டம் அப்படின்னு சொல்றோம். நம்ம இங்க பாருங்க, இந்த பீட்டா கார்பன் கூட இந்த நைட்ரஜன்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கிறதுனால இதை வந்து நம்ம சொல்றோம் பீட்டா லாக்டம் ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ யூசுவலா இந்த பீட்டா லாக்டம் ரிங்கை வந்து நம்ம அசிட்டிடின் அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்க கார்போனைல் குரூப் இருக்கு, 4th வந்து C டபுள் பாண்ட் O கீட்டோன் இருக்கு. அதனால இதுக்கு பேர் வந்து சைக்ளிக் அமைடு அல்லது அசிட்டிடைனோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இந்த பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக்ஸ் 2 முக்கியமான ரிங் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஒன்னு வந்து பீட்டா 4 மெம்பர் ரிங் பீட்டா லாக்டம் ரிங், இன்னொன்னு வந்து தயோசோலிடின் ரிங். இந்த தயோசோலிடின் ரிங் வந்து 5 மெம்பர்ட் ரிங். தயோசோல் அப்படின்னா என்ன அப்படின்னா 5 மெம்பர்ட் ரிங் வித் 2 ஹெட்டீரோ ஆட்டம்ஸ். ஒன்னு வந்து நைட்ரஜன்ஸ், இன்னொன்னு வந்து சல்ஃபர். உள்ள பாருங்க எந்த ஒரு பாண்டும் இல்ல, அதனால இதுக்கு பேர் வந்து தயோசோலிடின். சோ இந்த பீட்டா லாக்டம் ரிங் அண்ட் தயோசோலிடின், இந்த 4 மெம்பர்ட் ரிங், இந்த 6 மெம்பர்ட் ரிங் ரெண்டும் ஃபியூஸ் ஆயிட்டு நமக்கு ஒரு முக்கியமான ரிங் கிடைக்குது. இதுக்கு பேர் தான் வந்து பினம். இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் வந்து பினம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பினம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பாருங்க, இந்த 4 மெம்பர்ட் ரிங் பீட்டா லாக்டம், இந்த 4 மெம்பர்ட் பீட்டா லாக்டம் ரிங், அதுக்கப்புறம் இந்த 5 மெம்பர்ட் தயோசோலிடின் ரிங் ரெண்டும் ஃபியூஸ் ஆயிருக்கிறத நம்ம என்ன சொல்றோம், இங்க பினம் அப்படின்னு சொல்றோம். யூசுவலா நம்பர் இந்த நைட்ரஜன்ல இருந்து ஆரம்பிக்கணும். சில புக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த நம்பரிங் வந்து சல்ஃபர்ல வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் ஆஸ் பர் யூஎஸ்பி இந்த நம்பரிங் வந்து நைட்ரஜன்ல தான் கொடுக்கணும். 1, 2, 3, 4th பிளேஸ்ல வந்து தயோ குரூப் இருக்கு, 5, 6 and 7th பொசிஷன்ஸ்ல இந்த கார்போனைல் இருக்கு. சோ அதனால இதுக்கு நம்ம நம்பரிங் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா 4 தயா 1 azo bicyclo பாருங்க 7 கார்பன் இருக்கு, அதனால ஹெப்டேன் 7 இதான் இதனுடைய கெமிக்கல் நேம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக்ஸ், the original fermentation derived. The penicillin antibiotic is a original fermentation derived. Penicillin were produced by growth of fungus Penicillium chrysogenum. இன்னொரு ஸ்பீசிஸ் மறந்துட்டேன், பெனிசிலியம் நோட்டேட்டம் அப்படிங்கிற இந்த 2 ஃபங்கஸ் ஸ்பீசிஸ் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமா நாம இந்த பெனிசிலினை வந்து தயாரிக்கலாம். ஓகேங்களா? ஆன் காம்ப்ளெக்ஸ் சாலிட் மீடியா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமா நாம வந்து இந்த பெனிசிலினை வந்து நாம பயோசிந்தட்டிக்கலா ப்ரிப்பேர் பண்ண முடியும். 2 ஸ்பீசிஸ் மறக்கக்கூடாது, அடிக்கடி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. பெனிசிலியம் கிரைசோஜினம், பெனிசிலியம் நோட்டேட்டம், இந்த 2 ஃபங்கஸ் ஸ்பீசிஸ்ல இருந்து பயோசிந்தட்டிக்கலா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமா வித் ப்ராப்பர் மீடியா யூஸ் பண்ணி நாம என்ன பண்ணலாம், பெனிசிலின் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த 2 ஸ்பீசிஸ்ல இருந்து இந்த பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக்ஸ் பயோசிந்தட்டிக்கா ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இந்த ஒரு ஹோல் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் தான் வந்து பீட்டா லாக்டம், அதாவது பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக்ஸ். எல்லா ஆன்டிபயோட்டிக்ஸ்லயும் ஃபிக்ஸ்டா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். ஓகேங்களா? சோ நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் என்னது, அதாவது 4 மெம்பர்ட் பீட்டா லாக்டம் ரிங், 5 மெம்பர்ட் தயோசோலிடின் ரிங் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் இன்னும் கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் பொசிஷன்ஸ்ல ஒரு கார்பாக்சில் இருக்கும், 3rd கார்பன்ல வந்து 2 மெத்தில் பிரசன்ட் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் அமைடு இருக்கும், CNH C டபுள் பாண்ட் O இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் C டபுள் பாண்ட் O ஆல்ரெடி பார்த்தோம். கார்போனைல் குரூப் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு கார்பாக்சில் குரூப் இருக்கு, 2 மெத்தில் இருக்கு. சோ இத வந்து நாம என்ன சொல்றோம் அப்படின்னா 6 அமினோ பெனிசிலினிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ நீங்க எந்த பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்து பார்த்தாலும் பேசிக்ஸா இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். என்ன இருக்கும்?
6 அமினோ பெனிசிலினிக் ஆசிட்ஸ் இருக்கும். 6APA அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல என்ன இருக்கு? A, B அப்படிங்கிற 2 ரிங் இருக்கு. இந்த A ரிங் வந்து தயசோலிடின் ரிங், அடிக்கடி எம்சிக்யூல கேட்கக்கூடியது. இந்த B ரிங் வந்து பீட்டா லாக்டம் ரிங். இந்த 2 ரிங்கும் ஃபியூஸ் ஆயிட்டு தான் நமக்கு பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடைக்குது. இந்த 6 அமினோ பெனிசிலினிக் ஆசிட்ஸ் வந்து ஆன்டிபாக்டீரியல் ஆக்டிவிட்டி, இட்ஸ் வெரி லீஸ்ட் ஆன்டிபாக்டீரியல் ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்குங்க. இட்ஸ் a poor yield and very weak antibiotic properties இருக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க, இந்த அமைட்ல இருந்து ஆர் இந்த சைட் செயின் நம்ம டிஃபரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப், டிஃபரெண்ட் சைட் செயின் வந்து அட்டாச் பண்ண இந்த பேசிக்ஸ், இந்த 6 பெனிசிலினிக் ஆசிட்ஸ்னுடைய ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி வந்து நமக்கு என்ஹான்ஸ் ஆகுது. அதனுடைய ஸ்பெக்ட்ரல் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு டிஃபரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு இந்த சைட் செயின் ஆர் அப்படிங்கிற இடத்துல நம்ம டிஃபரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் ஆட் பண்ண என்ன ஆகும்? அதனுடைய ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்க எந்த பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்தாலும் இங்க பாருங்க, சைட் செயின்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும். பேசிக்ஸா எல்லா ஆன்டிபயோட்டிக்ஸ்லயும் இந்த 6 பெனிசிலினிக் ஆசிட்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க. பாருங்க, A ரிங் வந்து தயசோலிடின் ரிங், B வந்து பீட்டா லாக்டம் ரிங். ஏன் இந்த பீட்டா லாக்டம் சொல்றோம்? இந்த நைட்ரஜன் வந்து பீட்டா கார்பன் கூட அட்டாச் ஆகி இருக்கிறதுனால இது வந்து பீட்டா லாக்டம் ரிங் சொல்றோம். இந்த பீட்டா லாக்டம் வந்து 4 மெம்பர்ட் ரிங். இது வந்து அசிட்டிக் அயான், இது வந்து சைக்ளிக் அமைடு. அதுக்கு அடுத்தது இன்னொன்னு வந்து A ரிங் தயசோலிடின் ரிங் இருக்கு. சோ இது வந்து அடிக்கடி எம்சிக்யூஸ்ல கேட்பாங்க, பாத்துக்கோங்க. இங்க 2 ஒரு முக்கியமான என்சைம் வந்து இங்க ப்ளே பண்ணுதுங்க. ஓகேங்களா? ஒன்னு வந்து பீட்டா லாக்டமேஸ், இன்னொன்னு வந்து பெனிசிலினேஸ். சோ இன்னைக்கு பெனிசிலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து எதனால வருது அப்படின்னா இந்த முக்கியமான என்சைம்னால தான் வருது. ஓகேங்களா? சோ இந்த மைக்ரோப்ஸ் என்ன பண்ணுது? ஒன்ஸ் நம்ம பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சரை வந்து உடைக்க பாக்குது. சோ இதனுடைய ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி முக்கியமா இதுல எங்க இருக்கு அப்படின்னா இந்த பீட்டா லாக்டம் ரிங் பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால தான் இருக்கு. சோ ஒன்ஸ் இந்த பீட்டா லாக்டம் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம உடைச்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி வந்து லாஸ் ஆயிடும். ஓகேங்களா? சோ ஒரு முக்கியமான என்சைம் பெனிசிலினேஸ் அல்லது பீட்டா லாக்டமேஸ். இங்க பாருங்க, இந்த கார்போனைலுக்கும் நைட்ரஜனுக்கும் நடுவுல இருக்கிற இந்த பாண்டை ப்ரோக் பண்ணிரும். ஓகேங்களா? அப்படி ப்ரோக் பண்ணிச்சுன்னா இதனுடைய ப்ராடக்ட் தான் என்னது? பெனிசிலோயிக் ஆசிட்ஸ். இன்னொரு என்சைம் இருக்கு, அமைடேஸ். இந்த அமைடேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த NHC டபுள் பாண்ட் நடுவுல இருக்கிற இந்த பாண்டை ப்ரோக் பண்ணி என்ன பண்ணும்? இந்த 6 அமினோ பெனிசிலோயிக் ஆசிட்ஸையும் பிளஸ் வந்து இந்த சைட் செயினையும் வந்து தனியா பிரிச்சிரும். ஓகேங்களா? ஓகே. சோ வேற என்ன பாயிண்ட்ஸ் வந்து நாம டிஸ்கஸ் பண்ணணும்? அவ்வளவுதாங்க. சோ இப்போ இந்த பேசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அடிக்கடி எம்சிக்யூஸ்ல இந்த பார்ட்ல இருந்து கேட்பாங்க. இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிச்சுக்கோங்க. சோ எல்லாருக்கும் தெரியும் பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து யார் டிஸ்கவர் பண்ணா? அலெக்சாண்டர் ஃபிளமிங் 1929ல வந்து இவர் வந்து இந்த 2 ஸ்பீசிஸ்ல இருந்து பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக் பயோசிந்தட்டிக்ல ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமா ஐசோலேட் பண்ணாரு. ஓகேங்களா? சோ இந்த பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக்ல என்னென்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். கிளாசிபிகேஷன்ஸ் பார்க்கலாம். இந்த பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நம்ம மேஜரா 3ஆ பிரிக்கிறோங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஃபெர்மெண்டட் டெரிவேட் பெனிசிலின்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன், ஃபெர்மெண்டட் டெரிவேட் பெனிசிலின்ல ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த ஸ்ட்ரக்சர் 6 அமினோ பெனிசிலினிக் ஆசிட்ஸ், 6APA கிடைக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரக்ஸ். இன்னொன்னு வந்துங்க பென்சைல் பெனிசிலின் G அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெனிசிலின் வந்து கம்ப்ளீட்லி நேச்சுரல் பெனிசிலின்ஸ். அடுத்தது வந்துங்க ஃபினாக்சி மித்தைல் பெனிசிலின். இதுக்கு இன்னொரு பேரு பெனிசிலின் B அப்படின்னு சொல்லுவோம். ஃபினாக்சி மெத்தில் பெனிசிலின். சோ இப்ப நேச்சுரல் பெனிசிலின்ல வந்து பென்சைல் பெனிசிலின் G, இன்னொன்னு வந்து ஃபினாக்சி மெத்தில் பெனிசிலின்ஸ். இந்த ஃபினாக்சி மெத்தில் பெனிசிலின் அல்லது பெனிசிலின் V இத வந்து நாம செமி சிந்தட்டிக் ப்ராசஸ் மூலமாவும் நம்மளால என்ன பண்ண முடியும்? சிந்தசைஸ் பண்ண முடியும். இந்த பெனிசிலின் ஸ்ட்ரக்சர்ல இருந்து செமி சிந்தட்டிக் மூலமாவும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதே சமயம் இது பாருங்க, நம்ம ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமாவும் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா இந்த மீடியம் கூட இந்த ஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட்ஸ் கொஞ்சம் நம்ம என்ரிச் பண்ணி நம்ம அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு நேச்சுரலாவே என்ன கிடைக்கும்? இந்த பெனிசிலின் V, அதாவது ஃபினாக்சி மெத்தில் பெனிசிலின் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? சோ இன்னும் கிளாசிபிகேஷன்ஸ் ஒரு சில புக்ஸ்ல வந்து என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா இது வந்துங்க ஆசிட் ரெசிஸ்டன்ஸ் பெனிசிலின்ஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இந்த ஃபினாக்சி மெத்தில் பெனிசிலின்ஸ் ஆசிட் ரெசிஸ்டன்ஸ். பட் இந்த பெனிசிலின் G வந்து ஆசிட்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் இல்ல, ஆசிட் சென்சிட்டிவ் பெனிசிலின்ஸ். இதுல இருந்து क्वेश्चंस கேட்பாங்க. சோ ஆசிட் நேச்சுரல் ஆசிட் சென்சிட்டிவ் பெனிசிலின் வந்து என்னது? பெனிசிலின் G. பட் ஃபினாக்சி மெத்தில் பெனிசிலின் V அப்படிங்கிறது ஆசிட் ரெசிஸ்டன்ஸ் பெனிசிலின்ஸ். ஓகேங்களா? இது வந்து நாம செமி சிந்தட்டிக்காவும் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே மாதிரி
மீடியா கூட ஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட் என்ரிச் பண்ணி பயோசிந்தட்டிக் மூலமாகவும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அப்போ ஃபெர்மெண்டட் டெரிவேர்டு பெனிசிலின்ல ரெண்டு முக்கியமான ட்ரக், ஒன்று வந்து பெனிசிலின் ஜி, அதாவது பென்சைல் பெனிசிலின் அப்படின்னு சொல்லுவோம், பென்சைல் பெனிசிலின், இன்னொன்னு வந்து பெனிசிலின் பி, அதாவது ஃபினாக்சிமெத்தில் பெனிசிலின் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு ட்ரக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கம் பெனிசிலினேஸ் ரெசிஸ்டன்ட் பெனிசிலின்ஸ். பெனிசிலினேஸ் ரெசிஸ்டன்ட் பெனிசிலின்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு முக்கியமான என்சைம் பெனிசிலினேஸ் அல்லது பீட்டா லாக்டமேஸ். இந்த என்சைம் என்ன பண்ணும், மைக்ரோப்ஸ்ல இருக்கிற என்சைம் என்ன பண்ணும், இந்த பீட்டா லாக்டம் ரிங்கை வந்து ப்ரோக் பண்ணி அதனுடைய ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டியை வந்து லாஸ் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இந்த கேட்டகரியில இந்த பெனிசிலினேஸ் ரெசிஸ்டன்ட் பெனிசிலின் இதுல வந்து என்னென்ன ட்ரக் இருக்கு அப்படின்னா, மெத்திசிலின், டாக்ஸசிலின், ஃப்ளூக்ளாக்சசிலின், நாப்சிலின், ஆக்சசிலின், டைக்ளாக்சசிலின் அண்ட் கிளாக்சசிலின், இவ்வளவு ட்ரக்ஸுமே வந்து பெனிசிலினேஸ் என்சைம் ரெசிஸ்டன்ஸ் ட்ரக்ஸ் அல்லது பீட்டா லாக்டமேஸ் என்சைம் ரெசிஸ்டன்ஸ் ட்ரக்ஸ். இது எப்படி ரெசிஸ்டன்ஸ் பண்ணுது அப்படின்னா, இங்க பாருங்க, இதனுடைய சைட் செயின் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ இந்த சைட் செயின் பெருசா இருக்கிறதுனால இந்த பீட்டா லாக்டம் ரிங்கை வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். அவ்வளவு சீக்கிரம் இந்த பீட்டா லாக்டமேஸ் ரிங் வந்து இந்த பீட்டா லாக்டம் இந்த பாண்டை வந்து உடைக்க விடாது. ஏன் அப்படின்னா இதனுடைய சைட் செயின் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். இந்த சைட் செயின் பெருசா இருக்கிறதுனால இது வந்து மாலிகுலார் வெயிட் அதிகம். அதனால வந்து இது வந்து நேரோ ஸ்பெக்ட்ரம் அண்ட் பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நேரோ ஸ்பெக்ட்ரம் பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவோம். அதுல வந்து பாருங்க, இந்த மெத்திசிலின், டாக்ஸசிலின் அண்ட் ஃப்ளூக்ளாக்சசிலின்ஸ் வந்து நிறைய ஏடிஆர்ஸ் இருக்கிறதுனால நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து இந்த ட்ரக்ஸ் வந்து இப்ப நம்ம யூஸ்வலா கிளினிக்கல் ப்ராக்டிக்ஸ்ல இல்ல. மெத்திசிலின், டாக்ஸசிலின் அண்ட் ஃப்ளூக்ளாக்சசிலின்ஸ். இந்த பெனிசிலினேஸ் ரெசிஸ்டன்ஸ் பெனிசிலின்ல நம்ம யூஸ்வலா என்னென்ன ட்ரக்ஸ் வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா, நாப்சிலின், ஆக்சசிலின், டைக்ளாக்சசிலின் அண்ட் கிளாக்சசிலின்ஸ், இந்த 4 ட்ரக்குமே வந்து முக்கியமா மார்க்கெட்ல இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ட்ரக்ஸ் வந்துங்க பெனிசிலினேஸ் சென்சிட்டிவ் பெனிசிலின்ஸ். பெனிசிலினேஸ் சென்சிட்டிவ் பெனிசிலின்ஸ் இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சைட் செயின் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். அதனுடைய மாலிகுலார் சைஸ் அண்ட் வெயிட் வந்து சின்னதா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக் இருக்கு. பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக் இருக்கு. ஆக்சுவலி பெனிசிலின் வந்து பெனிசிலின் பைண்டிங் புரோட்டீன், அதுதான் அதனுடைய டார்கெட் புரோட்டீன். ஸோ அந்த டார்கெட் புரோட்டீனை பைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதனுடைய செல் சிந்தட்டிக் ப்ராசஸை வந்து ஸ்டாப் பண்ணுது. ஸோ இந்த பெனிசிலின் பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன, ஸ்டாப் த செல் வால் சிந்தசிஸ். ஸ்டாப் த செல் வால் சிந்தசிஸ். இதனுடைய டார்கெட் வந்து பெனிசிலின் பைண்டிங் புரோட்டீன்ஸ். பெனிசிலின் பைண்டிங் புரோட்டீன்ஸ். இந்த பெனிசிலின் பைண்டிங் புரோட்டீன் வந்து உள்ள ரீச் ஆகணும் அப்படின்னா இதனுடைய ஸ்ட்ரக்சர் ரொம்ப சின்னதா இருந்தா ஈஸியா செல்வால்குள்ள போயிட்டு அந்த இந்த புரோட்டீனை போய் டார்கெட் பண்ணும். பட் இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும். பட் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சர் சின்னதா இருக்கிறதுனால இந்த பீட்டா லாக்டம் ரிங்குக்கு ஒரு பாதுகாப்பு இருக்காது. ஸோ ஈஸியா இந்த பீட்டா லாக்டமேஸ் ரிங்கை வந்து போய் என்ன பண்ணிரும், கிளீவ் பண்ணிரும். ஸோ இதுல என்னென்ன ட்ரக்ஸ் வருது அப்படின்னா, அமினோ பென்சிலின்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து அமினோ பென்சிலின். அமினோ பென்சிலின்ல 2 முக்கியமான ட்ரக் இருக்கு. நிறைய ட்ரக் இருக்கு, பட் மார்க்கெட்ல இருக்கிற ரெண்டு ட்ரக் தான், ஆம்பிசிலின்ஸ் அண்ட் அமாக்சிசிலின்ஸ். ஆம்பிசிலின் அண்ட் அமாக்சிசிலின். இன்னொன்னு வந்து எகெயின்ஸ்ட் சூடோமோனாஸ் பாக்டீரியாவுக்கு என்னது எகெயின்ஸ்டா ஒர்க் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் ஆஸ்லோசிலின். ஏன் அகெயின்ஸ்ட் சூடோமோனாஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபார்மகாலஜில டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். அகெயின்ஸ்ட் ஆன்டி சூடோமோனாஸ் பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா இந்த ட்ரக்ஸ் எல்லாமே ஆஸ்லோசிலின், கார்பெனிசிலின், மெசலோசிலின், டிகார்சிலின் அண்ட் பைப்பர்சிலின்ஸ். இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ஆன்டி சூடோமோனாஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டி சூடோமோனாஸ் பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இந்த பெனிசிலினேஸ் அல்லது பீட்டா லாக்டமேஸ் அந்த என்சைம்ல இருந்து நம்ம எப்படி வந்து பாதுகாத்துக்கிறது அப்படின்னா, இங்க பாருங்க, பீட்டா லாக்டமேஸ் இன்ஹிபிட்டார்ஸ் அப்படின்னு ட்ரக்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஃபார்மகாலஜில டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். பீட்டா லாக்டமேஸ் இன்ஹிபிட்டார்ஸ் 3 முக்கியமான ட்ரக்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து கிளாவலனிக் ஆசிட்ஸ், இன்னொன்னு வந்து டாசோபாக்டம். ஓகேங்களா? இந்த கிளாவலனிக் ஆசிட், டாசோபாக்டம், சோ இந்த ட்ரக் போய் என்ன பண்ணும் அப்படின்னா பெனிசிலினேஸ் அல்லது பீட்டா லாக்டமேஸ் என்சைம் போய் இன்ஹிபிட் பண்ணிரும். ஓகேங்களா? யூசுவலா மார்க்கெட் ட்ரக் காம்பினேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரக்ஸ் கூட இந்த பெனிசிலினேஸ் சென்சிட்டிவ் பெனிசிலின்ஸ், இந்த அமாக்சிலின், ஆம்பிசிலின், அதுக்கப்புறம் வந்து டிகார்சிலின், பைப்பர்சிலின்ஸ், இந்த மாதிரி ட்ரக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அது காம்பினேஷன்ஸ்ல இருக்கும். என்னது, இந்த ட்ரக்ஸ் கூட இந்த பெனிசிலினேஸ் இன்ஹிபிட்டார்ஸ் ட்ரக் காம்பினேஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அமாக்சிலின் வித் கிளாவலனிக் ஆசிட்ஸ்,
அமாக்சிலின் வித் கிளாவுலானிக் ஆசிட்ஸ். அமாக்சிலின் உள்ள போகும், உள்ள போன உடனே அமாக்சிலின் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆயிரும். ஏன் அப்படின்னா இந்த பெனிசிலினேஸ் அப்படிங்கிற என்சைம் போயிட்டு இந்த பீட்டா லாக்டம் ரிங்கை போய் டெஸ்ட்ராய் பண்ணிடும். அதனால அதனுடைய ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லாஸ் ஆயிடும். ஸோ அது ஆகாம இருக்கிறதுக்காக, இந்த ரெசிஸ்டன்ஸ் நடக்காம இருக்கிறதுக்காக நம்ம அது கூட வந்து என்னது இந்த பெனிசிலினேஸ் அல்லது பீட்டா லாக்டமேஸ் இன்ஹிபிட்டார்ஸ் அப்படிங்கிற ட்ரக் வந்து காம்பினேஷன்ஸ்ல கொடுக்கும்போது அது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் chemistry of beta lactam and classifications. So classification and basic introductions பார்த்தோம். So நம்ம சிலபஸ்ல 3 பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் வந்து பெனிசிலின் ஜி, நேச்சுரல் பெனிசிலின், பெனிசிலின் ஜி அல்லது பென்சைல் பெனிசிலின். பென்சைல் பெனிசிலின், this is natural penicillin, this is acid resistance இல்ல, it's not acid resistance, acid sensitive penicillins. ஸோ இந்த ட்ரக்ஸ் வந்து நம்ம ஓரலா எடுத்துக்க முடியாது. ஸோ அப்படி ஓரலா எடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்டொமக்ல இருக்கிற நிறைய என்சைம்ஸ் அண்ட் அசிடிக் கண்டிஷன்ஸ் இது இந்த ஸ்ட்ரக்சரை போய் என்ன பண்ணிடும், டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் நேச்சுரல் பயோசிந்தட்டிக்லி அப்டைன்டு ஃப்ரம் பெனிசிலியம் கிரைசோஜினம் அண்ட் பெனிசிலியம் நோட்டேட்டம். இந்த 2 ஸ்பீசிஸ்ல இருந்து பயோசிந்தட்டிக்கலா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமா நேச்சுரலா வரக்கூடிய ட்ரக்ஸ் என்னது, பெனிசிலின் ஜி. இது வந்து ஆசிட் சென்சிட்டிவ் ட்ரக்ஸ். ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, நம்ம பார்த்தோம் இல்ல, இந்த 6 அமினோ பெனிசிலினிக் ஆசிட், 6 அமினோ பெனிசிலினிக் ஆசிட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. 6 அமினோ பெனிசிலினிக் ஆசிட் ஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க, NH C டபுள் பாண்ட் O. அதுக்கப்புறம் நம்ம R அப்படின்னு கொடுத்துருந்தோம், இந்த R இந்த சைட் செயின். இங்க பாருங்க இந்த பென்சைல் குரூப் வந்து அட்டாச் ஆகுது. இந்த 6 அமினோ பெனிசிலினிக் ஆசிட்ஸ் பாருங்க, இது வந்து பீட்டா லாக்டம் ரிங், இது வந்து 4 மெம்பர் ரிங், இங்க 5 மெம்பர் ரிங் இருக்கு. இது வந்து தயோசோலிடின் ரிங். இது கலெக்டிவா நம்ம என்ன சொல்றோம், 6 அமினோ பெனிசிலினிக் ஆசிட் சொல்றோம். இந்த சைட் செயின் இங்க என்ன இருக்கு, பென்சைல் பிரசன்ட் ஆயிருக்கு. அதனாலதான் இதுக்கு பேர் வந்து பென்சைல் பெனிசிலின் அப்படின்னு சொல்றோம். பென்சைல் பெனிசிலின், சுருக்கமா பெனிசிலின் ஜி அப்படின்னு சொல்றோம். இதான் இதோட ஸ்ட்ரக்சர்ஸ். இங்க நம்பரிங் பாருங்க, 1 2 3 4 5 6 and 7. சோ நம்ம இங்க நம்பர் கொடுக்கலாம். இதோட கெமிக்கல் நேம்ஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, 2 மெத்தில் குரூப் இருக்கு தேர்ட் பொசிஷன்ஸ்ல, 3,3 டைமெத்தில், 7 ஆக்சோ C டபுள் பாண்ட் O, 7 ஆக்சோ. இந்த 6th இந்த சைட் செயின் 6th பொசிஷன்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறது, இந்த அமினோ குரூப்ல இருந்து ஆரம்பிக்குது. அதனால 6. இதுல பாருங்க இந்த கார்பன் C டபுள் பாண்ட் O ஃபர்ஸ்ட் கார்பன், அதுக்கு அடுத்தது செகண்ட் கார்பன். சோ அதனால இது வந்து செகண்ட் கார்பன்ல இந்த ஃபினைல் குரூப் இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ 6 2 phenyl acetamido, 2 phenyl acetamido, 4 thio, பாருங்க 4 thio, இந்த thio குரூப் இருக்கு சல்ஃபர், 4 thio, 1 aza bicyclo, 2 cyclic இருக்கு, 4 member ring 6 member ring, aza bicyclo, 7 carbon heptane, 2 carboxylic acids, 2 methyl group இருக்கு, செகண்ட் பொசிஷன்ஸ்ல carboxylic இருக்கு, thio இருக்கு, azo இருக்கு, oxo இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பென்சைல் குரூப் பிரசன்ட் ஆயிருக்கு. இதான் இதனுடைய கெமிக்கல் நேம். இதனுடைய physical properties amorphous white to slightly yellow crystalline powder. Is amorphous white to slightly yellow crystalline powder with faint odor. Naturally it is hygroscopic natures, very soluble in water, and it is dextrorotatory. இதான் இதனுடைய physical properties noted. Storage, it should be stored in refrigerator 2 to 8 degree Celsius. It should be stored in refrigerator 2 to 8 degree, tightly closed light resistance container. இது வந்து powdered formல இருக்கும். நம்ம injectable preparations எல்லாமே வந்து inject பண்றதுக்கு முன்னாடி reconstitute பண்ணுவோம். With the water for injections கூட reconstitute பண்ணுவோம். Once reconstitute பண்ணிட்டோம்னா this reconstituted can kept up to 24 hours வரைக்கும் நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல நாம வச்சிருக்கலாம். அல்லது 7 days ரெஃப்ரிஜரேட்டர்ல வந்து 7 days வரைக்கும் நாம இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து வச்சிருக்கலாம். ஸோ அந்த நாள் போக அதனுடைய ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரூம் டெம்பரேச்சர்ல up to 24 hours ஒன்ஸ் ரீகான்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஓகேங்களா? அதே போல ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சோம்னா up to 7 days வரைக்கும் நாம இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நாம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலேஷன்ஸ், இது வந்து யூசுவலா இன்ஜெக்டபிள் ஃபார்முலேஷன்ஸ்ல அவைலபிள். டிஃப்ரெண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ்ல இந்த பெனிசிலின் ஜி வந்து அவைலபிள். ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து சோடியம் பெனிசிலின், அதாவது பெனிசிலின் ஜி,
சோடியம் பெனிசிலின் ஜி, இது வந்து கிறிஸ்டாலின் பெனிசிலின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிறிஸ்டாலின் பெனிசிலின் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஜெக்ஷன்ஸ் ஸ்ட்ரென்த் வந்து 0.5 மில்லியன் யூனிட், 0.5 மில்லியன் யூனிட் அண்ட் 1 மில்லியன் யூனிட்ல அவைலபிள் ஃபார் என்னது இன்ட்ராமஸ்குலர் அண்ட் இன்ட்ராவைனஸ் இன்ஜெக்ஷன்ஸ்க்காக அவைலபிள். பென்சைல் பெனிசிலின், சோடியம் பெனிசிலின் ஜி. அடுத்த ப்ரிப்பரேஷன்ஸ் வந்துங்க, செகண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன அப்படின்னா புரோகைன் பெனிசிலின். பெனிசிலின் ஜில புரோகைன் பெனிசிலின், இது வந்து புரோகைன் பெனிசிலின் ஜி இன்ஜெக்ஷன்ஸ் 0.5 and 1 மில்லியன் யூனிட்ல அவைலபிள் ஒன்லி ஃபார் இன்ட்ராமஸ்குலர், ஒன்லி ஃபார் இன்ட்ராமஸ்குலர் புரோகைன் பெனிசிலின் ஜி. அடுத்த ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து 45 புரோகைன் பெனிசிலின் ஜி, 45 புரோகைன் பெனிசிலின் ஜி. இதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து 3 lakh யூனிட். யூசுவலா இந்த ட்ரக் வந்து பெனிசிலின் ஜி, பெனிசிலின் ஜி, சோடியம் பெனிசிலின் ஜி கூட காம்பினேஷன்ஸ்ல அவைலபிள். நெக்ஸ்ட் வந்துங்க பென்சதின் பெனிசிலின்ஸ், பென்சதின் பெனிசிலின், பெனிசிலின் ஜில பென்சதின் பெனிசிலின் இன்ஜெக்ஷன்ஸ். இதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து 0.6, 1.2, 2.4 மில்லியன் யூனிட் ஃபார் ஒன்லி இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன்ஸ், இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன்ஸ். இந்த மாதிரி இந்த பெனிசிலின் ஜி 4 டிஃபரெண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ்ல வந்து இன்ஜெக்டபிள்ஸ்ல அவைலபிள். ஓகேங்களா? இதனுடைய பிராண்ட் நேம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ்ல வந்து அவைலபிள். ஃபார் எக்ஸாம்பிள் நோவாபென், கிறிஸ்டாபென் ஜி, கிறிஸ்டாபென் ஜி, கிறிஸ்டாபென் ஜி வந்து சோடியம் பெனிசிலின் ஜி, அதாவது கிறிஸ்டாலின் பெனிசிலின்ஸ். அதுக்கப்புறம் பென்டிட்ஸ், அதுக்கப்புறம் பென்பென், அதுக்கப்புறம் பைசிலின் சிஆர், பைசிலின் சிஆர் அப்படின்ட்டு நிறைய பிராண்ட்ல வந்து அவைலபிள் மார்க்கெட்ல. இதனுடைய யூசஸ் வந்து நிறைய யூசஸ் இருக்கு. பட் ஒரு சில யூசஸ் இங்க பார்க்கலாம். அப்சசிஸ்க்கு இந்த ட்ரக்ஸ் வந்து நம்ம பிரைமரிலியா கொடுக்குறோம். அப்சசிஸ், அதுக்கப்புறம் சிஃபிலிஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக நம்ம கொடுக்குறோம், கொனேரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக கொடுக்குறோம், அதுக்கப்புறம் நிமோனியா இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக கொடுக்குறோம், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஸ்பீசிஸ் நிமோனியாக்காக கொடுக்குறோம், அதுக்கப்புறம் மெனிஞ்சிட்டிஸ், மெனிஞ்சல் இன்ஃப்ளமேஷன்ஸ் பை மைக்ரோப்ஸ், மெனிஞ்சிட்டிஸ்க்காக கொடுக்குறோம், அதுக்கப்புறம் எண்டோகார்டிட்டிஸ், இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டியம், எண்டோகார்டிட்டிஸ்க்காக கொடுக்குறோம், அதுக்கப்புறம் டெட்டானஸ்க்காக கொடுக்குறோம், அப்புறம் டிப்தீரியாக்காக கொடுக்குறோம், அப்புறம் ஆந்த்ராக்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறைய வைட் antimicrobial properties வந்து இதுக்கு இருக்கு. ஓகேங்களா? so this is something about penicillin G. next drug வந்துங்க அமாக்சிலின். எல்லாருக்கும் தெரியும் இந்த அமாக்சிலின் drugs. ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படினாவே ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் வரக்கூடியது என்னது? அமாக்சிலின், அமாக்சிசிலின். இந்த அமாக்சிசிலின் வந்து பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ், செமிசிந்தட்டிக் ப்ராசஸ். திஸ் இஸ் அமினோ பெனிசிலின் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க இது எதுக்குல வருது? பெனிசிலினேஸ் சென்சிட்டிவ் பெனிசிலின்ஸ், பெனிசிலினேஸ் சென்சிட்டிவ் பெனிசிலின்ஸ். இதுக்கு வந்து பிராட் ஸ்பெக்ட்ரம் இருக்கு. இதனுடைய சைட் செயின் சின்னதா இருக்கும். இது ஈஸியா பெனிசிலினேஸ் என்சைம்னால டிஸ்ட்ராய்ட் ஆயிரும். இது இந்த அமாக்சிலின் வந்து அமினோ பெனிசிலின் கீழே வருது. ஏன் அமினோ பெனிசிலின் சொல்றோம் அப்படின்னா இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க 6 அமினோ பெனிசிலினிக் ஆசிட்ஸ் வந்து காமனா இருக்கு. காமனா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து மாறாது. இதுதான் பீட்டா லாக்டம் ரிங், இதுதான் பீட்டா லாக்டம் ரிங், இதுதான் ஆன்டிமைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கு. இதனுடைய சைட் செயின் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் சைட் செயின் கொடுக்க அதனுடைய ஆன்டிமைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த சைட் செயின் என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அமினோ குரூப் அட்டாச் ஆயிருக்கு. இங்க பாருங்க CH இங்க என்ன, இங்க பென்சைல் பெனிசிலின், பெனிசிலின் ஜில பென்சைல் பெனிசிலின் இருந்துச்சு. இங்க பாருங்க CH NH2 இருக்கு, NH2 இருக்கு. அதனால அமினோ பென்சிலின் சொல்றோம். NH2 அதுக்கப்புறம் ஒரு ஃபினால் அட்டாச் ஆயிருக்கு, NH2 அண்ட் ஒரு ஃபினால். சோ இதனுடைய கெமிக்கல் நேம் பாத்தீங்க அப்படின்னா 6 பாருங்க 6th பொசிஷன்ஸ்ல இந்த சைட் செயின் எல்லாம் வருது ஆரம்பிக்குது. சோ 6 2 அமினோ, செகண்ட் கார்பன்ல இந்த அமினோ குரூப் பிரசன்ட் ஆயிருக்கு. அதனால 6 2 அமினோ 2 1 2 3 4th பொசிஷன்ஸ்ல இந்த ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு. அதனால 4 ஹைட்ராக்சி ஃபினால், 4 ஹைட்ராக்சி ஃபினால், அசிட்டைல் அமினோ, அசிட்டைல் அமினோ, 3,3 டைமெத்தில் 7 ஆக்சோ 4 தயோ 1 ஆசோ பைசைக்ளோ ஹெப்டேன் 2 கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த 3,3 டைமெத்தில் 7 ஆக்சோ 4 தயோ 1 ஆசோ பைசைக்ளோ ஹெப்டேன் 2 கார்பாக்சிலிக் ஆசிட் மோஸ்ட்லி எல்லா ஆன்டிபயோட்டிக்லயும் இந்த கெமிக்கல்ஸ் நேம் தான். பட் சைட் செயின் டிஃபர் ஆக இந்த மேல இருக்கிற கெமிக்கல் நேம் வந்து மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அமாக்சிலின் ஸ்ட்ரக்சர், அதனுடைய கெமிக்கல் நேம். இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒயிட் கிறிஸ்டாலின் பவுடர், வெரி சால்யூபிள் இன் வாட்டர், வெரி சால்யூபிள் இன் வாட்டர். ஸ்டோரேஜ் வந்து ஸ்டோர்ட் அட் ரூம் டெம்பரேச்சர், stored at room temperature 20 to 25 degrees Celsiusல தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும்.
ஸ்டோர் அதிகம் மோர் தென் 30 டிகிரி செல்சியஸ் வந்து தாண்டக்கூடாது. இட் ஷுட் பி கெப்ட் அவே ஃப்ரம் எக்ஸஸ் ஹீட் அண்ட் மாய்ஸ்சர். இதனுடைய சொல்யூஷன் ஃபார்ம் நிறைய ப்ரிப்பரேஷன் வந்து சொல்யூஷன் ஃபார்ம்ல அவைலபிள். நிறைய இந்த ட்ரை பவுடர் ஃபார் சிரப், இந்த ட்ரை பவுடர் சிரப் வந்து ஒன்ஸ் நாம வந்து ரீகான்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனுடைய சொல்யூஷன் வந்து நம்ம ரெஃப்ரிஜரேட்டர்ல வைக்கணும். அதனுடைய சொல்யூஷன் வந்து should be kept in refrigerator. இதான் இதனுடைய ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் ஃபார்முலேஷன்ஸ். இது என்னென்ன ஃபார்முலேஷன்ஸ்ல அவைலபிள் அப்படின்னா ட்ரை சிரப்ல அவைலபிள் அண்ட் சஸ்பென்ஷன்ல அவைலபிள். ட்ரை பவுடர் சஸ்பென்ஷன் ஸ்ட்ரென்த் வந்து யூஸ்வலா 125 மில்லிகிராம் per 5 ml அண்ட் 250 மில்லிகிராம் per 5 ml அவைலபிள். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த அமாக்ஸ்லின் வந்து கேப்சூல்ஸ்ல அவைலபிள் 250 அண்ட் 500 மில்லிகிராம் ஸ்ட்ரென்த்ல அவைலபிள். அதே போல அமாக்ஸ்லின் டிஸ்பர்சபிள் டேப்லெட் ஃபார் பீடியாட்ரிக்ஸ் டிஸ்பர்சபிள் டேப்லெட் 125 mg ல அவைலபிள். அதே போல இந்த அமாக்ஸ்லின் வந்து இன்ஜெக்ஷன்ஸ்ல அவைலபிள். ஸ்ட்ரென்த் வந்து 250 மில்லிகிராம் அல்லது 500 மில்லிகிராம் per vial. ஒரு சில பிராண்ட் நேம் எல்லாருக்கும் தெரியும். நோவாமேக்ஸ், அதுக்கப்புறம் அமாக்சிலின், சிம்பிளா அமாக்சிலின், அதுக்கப்புறம் வந்து சைனாமேக்ஸ், அதுக்கப்புறம் மாக்சிலாங். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சில பாப்புலர் பிராண்ட் நேம். யூசஸ் வந்து இதுவும் வந்து ஒரு வைட் நிறைய யூசஸ் இருக்கு. ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு பேசிக்ஸா. ஸோ நம்ம என்னென்ன இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக கொடுக்குறோம் அப்படின்னா சால்மோனெல்லாக்காக கொடுக்குறோம், சால்மோனெல்லா இன்ஃபெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் கிளைமேடியா கொடுக்குறோம், அப்புறம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், அப்புறம் வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக கொடுக்குறோம், அப்புறம் நிமோனியா இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்காக நம்ம கொடுக்குறோம். ஸோ ஆல்ரெடி சொன்னது போல இந்த அமாக்சிலின் வந்து பெனிசிலினேஸ் சென்சிட்டிவ் ஆன்டிபயோட்டிக்ஸ், பெனிசிலினேஸ் சென்சிட்டிவ் ஆன்டிபயோட்டிக்ஸ்னால யூஸ்வலா இந்த ட்ரக் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகாம இருக்க இது கூட வந்து நாம பீட்டா லாக்டமேஸ் இன்ஹிபிட்டார்ஸ் கூட காம்பினேஷன்ஸ்ல கொடுப்போம். ஸோ எல்லாருக்கும் தெரியும் அமாக்சிலின் என்னது வித் கிளாவலனிக் ஆசிட்ஸ், அமாக்ஸ்க்ளவ், கோஅமாக்சிக்ளவ், அகுமென்டின் அப்படிங்கிற பிராண்ட் எல்லாருக்கும் தெரியும். அமாக்சிலின் வித் பீட்டா லாக்டமேஸ் இன்ஹிபிட்டார்ஸ், கிளாவலனிக் ஆசிட்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் அமாக்சிலின். நெக்ஸ்ட் ட்ரக் வந்துங்க கிளாக்ஸிசிலின்ஸ். இதனுடைய நான் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுக்கல. இதுலயும் வந்து பேசிக் 6 அமினோ பெனிசிலினிக் ஆசிட்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இதனுடைய சைட் செயின் மட்டும் பாருங்க. இந்த ஆர் சைட் செயின் வந்து இங்க பாருங்க, கிளாக்ஸிசிலின் சிஎல் அப்படின்னாவே இது கண்டிப்பா குளோரின் இருக்கு. ஸோ என்னது குளோரோஃபினைல் இருக்கும், அதனுடைய சைட் செயின்ல குளோரோஃபினைல் இருக்கும். அதே போல ஆக்சசிலின் அப்படின்னு ஆரம்பிக்குது, அப்போ அது கண்டிப்பா ஆக்சசோல் குரூப் இருக்கு. என்ன ஆக்சசோல்? ஐசோ ஆக்சசோல். நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ்ல இருந்தா அது ஐசோ ஆக்சசோல் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஆக்சசோல்? இங்க மெத்தில் ஐசோ ஆக்சசோல் இருக்கு பாருங்க, மெத்தில் ஐசோ ஆக்சசோல் இருக்கு, குளோரோஃபினைல் இருக்கு சைட் செயின்ல. மற்ற ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேம் ஸ்ட்ரக்சர் தான். பீட்டா லாக்டம் சேம் ஸ்ட்ரக்சர் தான். அதோட சைட் செயின் வந்து மெத்தில் ஐசோ ஆக்சசோல் அண்ட் குளோரோஃபினைல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒயிட் கிறிஸ்டாலின் பவுடர், soluble in water, slightly hygroscopic. This drug is slightly hygroscopic. அதே போல பெனிசிலின் ஜியும் வந்து slightly hygroscopic in natures. இதனுடைய ஸ்டோரேஜ் வந்து இது ஹைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர்ஸ், ஸ்டோர்ட் அட் ரூம் டெம்பரேச்சர், நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவே ஃப்ரம் ஹீட், மாய்ஸ்ட் அண்ட் லைட். Away from heat, moist and light. Formulations: the cloxacillin available in capsule 250 mg and 500 mg available. அதே போல cloxacillin injections 250 mg and 500 mg per vial வந்து available. அதே போல cloxacillin for pediatrics dry syrups ல available 250 mg per 5 ml strength ல available. brand name வந்துங்க K-Lox and BioClox. இன்னும் நிறைய பிராண்ட்ல வந்து available. முக்கியமான பிராண்ட் வந்து K-Lox and BioClox. இதனுடைய யூசஸ் வந்து காமனா நம்ம செல்லுலிட்டிஸ்க்காக கொடுப்போம். இந்த கிளாக்ஸிசிலின் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து செல்லுலிட்டிஸ்க்காக கொடுப்போம். செல்லுலிட்டிஸ், அதே போல நிமோனியாக்காக கொடுப்போம், அதுக்கப்புறம் செப்டிக் அர்த்ரைட்டிஸ்க்காக கொடுப்போம், அதுக்கப்புறம் ஓட்டிட்டிஸ், எஸ்பெஷலி ஓட்டிட்டிஸ் எக்ஸ்டர்னா, அதுக்கப்புறம் செப்டிசீமியா, அதுக்கப்புறம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். இந்த மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக நாம இந்த கிளாக்ஸிசிலின்ஸ் வந்து கொடுக்குறோம். இந்த கிளாக்ஸிசிலின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுல பார்த்தோம்? பெனிசிலினேஸ் ரெசிஸ்டன்ஸ் பெனிசிலின்ஸ். இது வந்து பெனிசிலினேஸ் ரெசிஸ்டன்ஸ் பெனிசிலின். இதனுடைய ஸ்ட்ரக்சர் சைட் செயின் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா தெரியும், மெத்தில் ஐசாக்சிசோல் இருக்கு, குளோரோஃபினைல் இருக்கு. ஸோ பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ். அதனால இது வந்து பீட்டா லாக்டம் ரிங்கை வந்து பாதுகாத்துக்கும். அதனால இது வந்து பெனிசிலினேஸ் ரெசிஸ்டன்ஸ் பெனிசிலின் சொல்றோம். இது கூட யூஸ்வலா பீட்டா லாக்டமேஸ் இன்ஹிபிட்டார்ஸ் வந்து தேவைப்படாது. பட் இருந்தாலும் அதனுடைய ஸ்பெக்ட்ரல் ஆக்டிவிட்டி வந்து அமாக்சிலினோட கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். ஆன்டிமைக்ரோபியல் ஸ்பெக்ட்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கம்மி தான். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பீட்டா லாக்டம்னா என்ன, பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக்ஸ், அதுல என்னென்ன ட்ரக்ஸ் வந்து வருது, அதனுடைய பேசிக் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் நம்ம சிலபஸ்ல கொடுத்த 3 ட்ரக்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த சாப்டர் கொஞ்சம் தெளிவா படிக்க டெஃபினட்டா ஒரு MCQs வர வாய்ப்பு இருக்கு. நன்றி.